Hello everyone, welcome to Way to Trade Tamil. So வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் ஸோ என்ன சொன்னோம் அப்படின்றத பார்ப்போம். 25 மார்ச் வந்து போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னா புல்ட்ரன் வந்து ஓவர், கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த கரெக்ஷன் அப்படின்றது அப் டு 22,800 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிமாண்ட் வந்து நம்ம கிளியராக வந்து மார்க் பண்ணி போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒன்ஸ் வீடியோ கூட எனக்கு வச்சுங்க. இந்த ஸ்விங் ஐக்கு மேலே இந்த ஸ்டாப் லாஸும் கலெக்ட் ஆகிடுச்சு. ப்ராப்ளி நெக்ஸ்ட் இருக்கிறத இங்கே மட்டும்தான் வரும். டெய்லியோட நெக்ஸ்ட் மூவ் அப்படின்றது இதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு 850 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கிராஷ் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் நாட் அ கிராஷ், இது வந்து ஒரு கரெக்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ 850 பாயிண்ட்ஸ் வந்து செல்லிங் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து நிறைய எஸ்எல் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ எஸ்எம்சி பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து எங்கே என்ட்ரி எக்ஸிட் பண்ணணும்னு தெரியல. ஸோ நான் வந்து ஒர்க்கிங் ப்ரொபோஷன், ஸோ அது எவ்வளோ தூரம் டார்கெட் போகும்னு தெரியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு வந்து நிறைய டைம் எஸ்எல் வந்து வாங்கிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து என்ட்ரி எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா? ஸோ எஸ்எம்சி ப்ரைஸ் ஆக்ஷனை விட ஹை ப்ராபபிலிட்டி இது இருக்குது அப்படின்னா ஸோ எஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி டேட்டா வந்து மெர்ஜ் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரெக்கார்டட் வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ கற்றுக்கிட்டு ட்ரைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்மளோட இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதைப்படி என்னோட என்ட்ரி எக்ஸிட் வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ லாஸ்ட் டே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல மேபி கேப் டவுன் ஓப்பனிங் கொடுக்குது அப்படின்னா இங்கே அரைச்சி முடிக்கலாம், இல்லை அப்படின்னா ஹையர் வந்து உடையலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ சொல்லும்போது ஒரு வார்த்தை வந்து கிளியர் கட்டாக சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா ஸோ அதை அரைக்க போகிறானா ஆர்எல்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆக போகிறானா அப்படின்றத ப்ரீமியம் தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்தோம். ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு பார் கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால். ஓகேங்களா? ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால். ஸோ இதில் அக்ரெசிவாக நம்ம என்ட்ரி எடுக்க முடியுமானா ஸோ அக்ரெசிவாக எடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ரீ மார்க்கெட் க்ளோஸில் இருக்கும்போது நம்மளோட பப்ளிக் அக்கௌண்ட்டில் என்ன கொடுத்துருக்கும் அப்படின்னா ஸோ கரெக்டாக ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு தெரியும் 915 ஆக்சுவலி 915 ஆகிடுச்சு. ஸோ இதில் 23,200க்கான லெவல் அப்படின்றது 159.45 இப்படி வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ப்ரீமியத்தில் இந்த ப்ரைஸில் தான் என்ட்ரி ஆகுவேன். ஸோ இந்த ப்ரைஸில் வந்து எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் ஓப்பனையும் வந்து நம்ம கிளியர் கட்டாக வந்து சொல்ல முடியும். ஸோ அதை வந்து லைவில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுபடி 200 கால் போட்டு வந்து எடுக்கிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு பாரு பர்ஃபெக்டாக ரிஜெக்ஷன், ஃபஸ்ட்டு பாரு பர்ஃபெக்டாக கேப் அப் பண்ணிங்களா டேக். ஸோ கண்டிஷன் மேட்ச். ஸோ ஈவன் அஸ் எ செல்லராக நீங்கள் செல் அடிக்கலாம். ஒரு அக்ரெசிவ் செல்லர் அப்படின்னா அடிக்கலாம். ஸோ இல்லை நான் அக்ரெசிவ் பை அடிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரன்னிங் மூமெண்ட்லேயே பை அடிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இல்லை திரும்ப வரோம் அப்படின்னா இந்த 189.49 அப்படின்றது ஒரு மைனர் லெவல். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி வந்து நீங்கள் எடுத்துருக்க முடியும். ஸோ இங்கே எடுக்கிறீங்க, இந்த 189 எடுக்கிறீங்க, 190 எடுக்கிறீங்க அப்படின்னா 244 அப்படின்றது நெக்ஸ்ட்டு டிபி அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக தெரியும். ஸோ இது முடியுது அப்படின்னு நெக்ஸ்ட்டு 318 அப்படின்றது நெக்ஸ்ட்டு டிபி அப்படின்னு சொல்லிட்டு எது வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே வந்து நான் என்ட்ரி எடுக்கிறேன்ப்பா, இதுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் இருக்குன்னா ஆப்போனண்ட்டு தான் கன்ஃபர்மேஷனு. ஓகேங்களா? அதாவது உங்களோட எதிரி யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து நம்மளோட ப்ரீமியம் வின் பண்ணாதான் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே 122 வந்து ரெசிஸ்டண்ட் எடுக்கிறோம். ஓகேங்களா? 122 வந்து இங்கே ரெசிஸ்டண்ட் எடுக்கிறோம். ஸோ இவன் வந்து சப்போர்ட் அடிக்கிறான் போது ஸோ நீங்கள் இதை ப்ராப்பரான எஸ்எல் வந்து ஆப்போனோட பேஸ் பண்ணி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்எல் வந்து அடிக்காது. ஓகேங்களா? ஸோ இது என்ட்ரி எக்ஸிட். ஸோ ட்ரைல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இங்கே பிரேக் டவுன் கொடுக்கும்போது நீங்கள் தாராளமாக ட்ரைல் பண்ணி நெக்ஸ்ட் டிபி வரைக்கும் ட்ரைல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் இங்கே என்ட்ரினா 244 அப்படின்றது அவனோட நெக்ஸ்ட் லெவல். இங்கே வந்து மறுபடியும் என்ட்ரி கொடுக்குது. இங்கே கொடுக்குற என்ட்ரி அப்படின்னா
நெக்ஸ்ட் டிபி அப்படின்றது 318. ஸோ இதுக்கு நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ் அப்போ 2 சார்ட் எடுக்கிறோம், ஃபியூ லைன்ஸ் வந்து டேட்டா பேஸ் பண்ணி கேல்குலேஷன் பேஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சார்ட்டில் வந்து ஃபிஷ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா என்ட்ரி எடுக்க போகிறோம். சிம்பிளாக என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு மெத்தட், இது வந்து ஒரு டைப். ஓகேங்களா? ஸோ இன்னொரு டைப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ 23,200 புட்டு வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ 23,200 புட்டு மட்டும் எடுக்கும்போது ஸோ இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து வேறு டைப். ஓகேங்களா? ஸோ 2 to 3 டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து இது ஒரே ஒரு சார்ட் பார்க்குற டைப், இது வந்து 2 டைப். ஓகேங்களா? ஒரே ஒரு சார்ட்டை பேஸ் பண்ணி பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ 159 ஃபஸ்ட்டு பரே பிரேக் ஈவன். ஸோ இந்த இடத்துல 190 அப்படின்றது அவனோட பர்ஃபார்மர். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இவன் இந்த பர்ஃபார்மரை சப்போர்ட் அடிக்கும்போது இந்த பக்கம் கரெக்டாக பிரேக் ஈவனை உடச்சி ரீடெஸ்ட் கொடுக்குறான். இதுக்கு என்ன தேவை, ஜஸ்ட் இப்படி உடச்சி ரீடெஸ்ட் கொடுக்குது அப்படின்னா அது தெரிஞ்சால் போதும். ஸோ இதில் உங்களுக்கு கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக வந்து என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ணிகிட்ருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து மேலே போகும் தெரியும். ஸோ இங்கே பர்ஃபார்மர் அப்படின்னா நெக்ஸ்ட் டிபி அப்படின்றது 240. ஸோ இந்த இடத்துல நமக்கு 50 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் வந்து இங்கேருந்து போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டிபி அப்படின்றது 316. ஸோ இங்கேருந்து கீழே வரும்போது 241. ஸோ இவனும் இங்கே என்ட்ரி கொடுக்குறான். அடுத்து நீங்கள் இந்த 200 பார்க்குறீங்க அப்படின்னா அதர் பேஸஸ்லேயும் இங்கே வந்து இங்கே என்ட்ரி இருக்குது. இங்கே 200 பேஸஸில் பார்த்தீங்கன்னா இந்த 189 அப்படின்றது மைனர் லெவல். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவனோட பர்ஃபார்மர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கன்ஃபர்மேஷனாக ஆப்போனண்ட். ஸோ ஒரே ஒரு 2 சார்ட், ஸோ நத்திங், 2 சார்ட் ப்ரைஸ். ஸோ அந்த லெவலில் ரிஜெக்ஷன் நடக்கும்போது ரியாக்ஷன் கொடுக்கும்போது என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபுல்லாக எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எஸ்எம்சி பார்க்குறேன், லிக்விடிட்டி பார்க்குறேன், ஸ்வீப் அடிக்குது, ஸோ எதை எடுக்கிறேன், எந்த ஆர்டர் பிளாக் வேலை செய்யும் வேலை செய்யாது, எந்த டிமாண்ட் ஃபெயில் ஆகும், ரியாக்ஷன் கொடுப்போம், சோச்சு கொடுத்தா தான் பை அடிக்கணும், சோச்சு கொடுக்கலாம் என்ன பண்ணுறது. ஸோ எதுவுமே கன்ஃபியூஷன்ஸே கிடையாது. சிம்பிளாக ஃபியூ லைன்ஸை போடுறோம், என்ட்ரி போடுறோம், ஃபிக்ஸடு டிபி பண்ணுறோம், எக்ஸிட் அடிச்சுட்டு வெளியே போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எரர் அப்படின்றது நம்ம சைடில் தான் இருக்கும். ஸோ அவனோட டேட்டா வந்து பர்ஃபெக்டாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்கான், ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கான். ஓகேங்களா? நீங்கள் எரர் பண்ணலாம், பட் மார்க்கெட் எரர் வந்து பண்ணல. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 951க்கு நம்மளோட கம்யூனிட்டியில் நம்மளோட நண்பர் வந்து போட்டிருக்காரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து என்ட்ரி 190 என்ட்ரி. ஸோ இது வந்து டிபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளியராக போட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போது இதுதான் என்ட்ரி எக்ஸிட் அப்படின்றது நமக்கு ப்ரீ டிசைன்டு. ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ப்ரீ டிசைன்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கிளியர் கட்டாக என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ண முடியும், பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ லைவ்லேயும் வந்து இன்றைக்கி கொடுத்தோம். ஸோ அதுவும் வந்து ரியாக்ஷன் வந்து தரமாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கண்டிஷனை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கிளியரான என்ட்ரி எக்ஸிட் வந்து கிடைக்கும், பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ப்ரீமியம் பேஸஸ்லாம் வந்து இன்றைக்கி சைட் பேஸ் அப்படின்றது தெரிஞ்சாச்சு, டேட்டா பேஸ்லேயும் சைட் பேஸ் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படின்றபோது அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ட்ரி போட மாட்டோம். ஸோ அதையும் நம்மளோட கமெண்ட்டில் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, 2 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கு, கிட்டத்தட்ட 2 o'clock அப்படின்றது இங்கே. ஓகேங்களா? ஸோ 2 o'clockலேருந்து 12 o'clockலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் அதுவும் என்ன பண்ணியிருக்கு. ஸோ இதுலேயும் வந்து நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட கண்டிஷன் ஆஸ் பர் ரூல் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ட்ரி ட்ரிகர்டு. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கு தான் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருப்போம். இதுதான் என்ட்ரி, இதுதான் எக்ஸிட் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஸோ பின் பண்ணியிருக்கேன் இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஆர்எல்ஸ் இந்த டெலிகிராம் ஐடிக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.